கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். தோனி அவர்களுடைய எரா அப்படிங்கிறது முடிஞ்சு, சிஎஸ்கே உடைய எராவும் முடிவுக்கு வருதா, அந்த மனுஷன் கேரி பண்ணி கொண்டு வந்த லெகசி இப்ப பார்த்தா இல்ல. இப்ப தான் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருங்கிற விஷயம் புரியுது. இதுக்கு மத்தியில தோனி அவர்கள் விளையாடுவாருன்னு சொல்லி ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணி, அத அப்படியே டவுன் பண்ணி, அவர் மேட்ச்சுக்கு கூட வரதில்ல. ஹோட்டல்ல தான் இருக்காரு. சென்னை நிர்வாகம் என்ன நினைக்குது? இங்கிருந்து குவாலிஃபை ஆவாங்களா? இல்லையா? 6 மேட்ச் இருக்கு. என்ன பிளான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நெறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் மேட்ச் உடைய ரிவ்யூ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ டிசிக்கு அகைன்ஸ்டா அது முடிச்சுட்டு போடலாம் அப்படிங்கிற மாரி வெயிட்டிங். இப்போ பிரச்சனை ஆர்சிபியோ, பஞ்சாபோ கிடையாது. அவங்க எல்லாமே டாப்ல இருக்காங்க. பிரச்சனை சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் மத்த டீம்ஸ் மட்டும்தான். இப்போ ரீசன்ட் டைம்ல செமையா பண்ணியிருக்கிற டீம் அப்படின்னு சொன்னா ஹைதராபாத்த சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு தொடர்ந்து ரொம்ப லோவ்ல இருந்தாங்க. இப்ப பவுலிங் அந்த பிரஃபுல் ஹிங்கே அது மட்டும் இல்லாம இசான் மலிங்கா அவங்கலாம் செட் ஆனதுக்கப்புறம் இந்த டீமு வேற லெவல்ல இருக்கு. பவுலிங் யூனிட் டெரிஃபிக்கா இருக்கு. பேட்டிங்கும் வெல் பேலன்ஸ்டான சைடா மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ 3, 4 அந்த ஸ்லாட்டுக்கு தான் போட்டின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 ஸ்லாட் ஆர்சிபி, பஞ்சாபுக்கு போயிரும். அந்த 3, 4 தான் போட்டியே. அதுல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னமோ பேசினாங்க. ஆரம்பத்துல பேப்பர்ல பார்த்துட்டு பெட்டர் டீம் வேற லெவல்ல இருக்கு. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரு, டெவால் பிரேவிஸ், சிவம் துபே பவர்ஃபுல் மிடில் ஆர்டர்லாம் சொன்னாங்க. ஆனா தூபே சுத்த ஃபார்ம் அவுட்டு. அது மட்டும் இல்லாம டெவால் பிரேவிஸ் இவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சுத்தமா தெரியல. 4 பால் பாக்குறாரு, 5வது பால் அவுட் ஆயிடுறாரு. ரீசன் பிரஷர். அவர் 3 மேட்ச் வந்த சிச்சுவேஷனுமே அவர் அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன். 3 பால் பார்த்துட்டு 4வது பால் சுத்துற ஆள் தான் அவரு. அதுல மாற்றமே கிடையாது. இருந்தாலும் அங்கிருந்து கடைசி வரைக்கும் கேரி பண்ணி கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பொறுத்திருந்து ஆடணும். டெவால் பிரேவிஸுக்கு அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச்ல இருந்து கத்துக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இம்பாக்ட் சப்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுங்கிறது தான். ஸோ 3வது ஓவர் 4வது ஓவரே இம்பாக்ட் சப் யூஸ் பண்றது மிகப்பெரிய தப்பு. அப்படி யூஸ் பண்ணணும்னு முடிவாயிடுச்சுன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா முகேஷ் சௌத்ரி இல்லாம திணறினதை பார்த்தோம். டார்கெட் 160 அப்படின்னா கூட டிஃபெண்ட் பண்றதுக்கு பவுலர்ஸ் வேணும். ஏன்னா நேற்றுக்கு நைட்டு நடந்த மேட்சை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்ததுனால தான் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் ஆடினாங்க. இம்பாக்ட் சப் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அவங்களுக்கும் 60க்கு 5 70க்கு 5ங்கிற மாதிரி விக்கெட் போயிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் யூஸ் பண்ணவே இல்லை. கடைசியில் ரிங்கு சிங் அடிச்சதுனால அந்த டார்கெட் அப்படிங்கிறது வந்தாலுமே அவ்வளோ தூரம் இம்பாக்ட் சப்பா ஹோல்டு பண்ணி வருண் சக்கரவர்த்தி அவங்களுடைய வின்னிங் காம்பினேஷனை மாற்றாம உள்ள வந்து ஸோ கேகேஆர் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த மேட்ச் இழுத்து பிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். சிஎஸ்கே இதைத்தான் பண்ணியிருக்கணும். அந்த இம்பாக்ட் சப்பை யூஸ் பண்ணியிருக்கவே கூடாது. அப்படியே ஹோல்டு பண்ணி ஏன்னா நம்பர் 4ல ஆடுறதுக்கு உங்களுக்கு அக்கீன் ஹுசேன் இருக்காரு, கார்த்திக் சர்மா இருக்காரு, ஓவர்டன் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவம் துபே, டெவால் பிரேவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருக்காங்க. இது போக குர்ஜப்னீத் சிங் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். அன்சில் கம்போஸ் பேட்டிங் ஆடுவார். இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் மேலே ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாலே அவர் டக் அவுட் ஆகிறதுக்கு சர்ஃபராஸ் டக் அவுட் ஆனார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்க யாராவது அங்கே போய் மொமெண்டத்தை கேரி பண்ணுன்னு சொல்லியிருந்தா ஓரளவுக்கு டோட்டலும் 20 ரன் ஒரு 150ங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். பவுலிங்லேயும் முகேஷ் சௌத்ரியா உள்ள கொண்டு வந்து வேற லெவல் பண்ணியிருக்கலாம். இதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்சுக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து 4 நாள் டைம் இருக்கு. மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டா சிஎஸ்கேக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200 போட்டால் தான் டிஃபெண்ட் பண்ண வரணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே சேசிங்லேயும் இந்த டீம் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இப்போ பேட்டிங் சுத்த மோசம். சிவம் தூபே ஃபார்ம்ல இல்லை. டெவால் பிரேவிஸ் அடிக்க மாட்டேறாரு. ஸோ உருவில் பட்டேல் ஒரு மேட்ச் தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸான சைடை வச்சுட்டு எப்படி போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக அந்த வந்துட்டு ஹோப்பே விட்டுட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு நடுவில் எம்எஸ் தோனி வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பஸ்ஸில் ஏறும்போது எம்எஸ் தோனியை காணோம், ஹோட்டலுக்கு வரமாட்டேறாரு, டீம் கூடயும் ட்ராவல் பண்ண மாட்டேறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எம்எஸ் தோனி அவர்கள் ஆக்சுவலாக அவர் டிசைட் பண்ணிட்டாரு கைஸ், அவ்வளோதான் இந்த டீமை நம்ம ஒப்படைச்சிடலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் டீமுக்குள்ளே இருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த மொமெண்டத்தை அப்படியே கேரி பண்ணி அவங்களுக்கு ஜஸ்ட் அட்வைஸ் பண்ணிட்டு உள்ள ஃபீல்டுக்குள்ளே வராமல் கேமராமேனோ மற்ற ஆட்களோ மீடியாவோ என் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த லெகசி அப்படியே அடுத்த பக்கம் தள்ளி விட்டுறலாம். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்னாலே தோனி தான் அப்படிங்கிற மாதிரி 90% இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் அவர் போறாரு அப்படிங்கிற பட்சத்தில் சஞ்சு, ருத்துவை அந்த கேமரா நம்பணும், அந்த டீம் நம்பணும். இப்போ சஞ்சு தோனியோட ரோலை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பிங், ஸ்டம்பிங் வேற லெவல் நம்ம பார்த்தோம். பேட்டிங்லேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறாரு. அந்த ஆரா அப்படிங்கிறது ருத்து, சஞ்சு இவங்களை ஃபாலோ பண்ணுது. இருந்தாலும் தோனியுடைய சேடோ உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுத்தாகணும். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பிளேயராக வந்துட்டு ஆடுறாரு அப்படின்னா உள்ள ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் கிடைக்கும். அவர் இல்லைன்னா அவருடைய பொசிஷனில் ஒரு பேட்ஸ்மேன் வாங்கலாம். சிஎஸ்கேக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் அப்படிங்கிறத தோனி பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் கைஸ். சரி ஓகே, இங்கிருந்து சிஎஸ்கேனால பிளே ஆஃப் போக முடியுமா? ஆஸ்ட்ராலஜிலாம் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனால் நம்ம கிரிக்கெட் ஆஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
ஆனா 6 மேட்ச்ல 5 அட்லீஸ்ட் அவங்க வின் பண்ணாங்க அப்டின்னா, ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. மேட்ச் யார் யார் கூட அப்டின்னா, ஜிடி கூட 1, எல்எர்ஜி கூட 2 இருக்கு. அண்ட் டிசி, எஸ்ஆர்எச் கூட பார்த்தோம் அப்டின்னா, தலா 1 போட்டிகள் அப்டின்ற மாரி இருக்கு. மொத்தமா 5 கேம் இருக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் கூட 1 இருக்கு. இந்த 6 கேம்ல எல்எஸ்ஜி கூட 2 கேம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜிடி கூட அகைன் நீங்க வின் பண்ண பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸ் கூட வின் பண்ண பார்க்கணும். 4 வெற்றி அப்டிங்கிறது வரும். அண்ட் எஸ்ஆர்எச், டிசி கூட கம்பல்சரி 1 வின் பண்ணணும். இந்த மாரி அட்லீஸ்ட் 6ல 5 வின் பண்ணா மட்டும் தான் சான்ஸ். பேக் டு பேக் 2 கேம் தோத்துட்டாங்க அப்டின்னா, அவ்வளோதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீட்டுக்கே வந்துரலாம். ஸோ இதுக்கப்புறம் பிளே ஆஃப் வாய்ப்பு கிடையாது. இப்பவும் 3வது, 4வது பொசிஷனுக்காக தான் அவங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ரன் ரேட் பிரச்சனை இல்ல. ஜெயிக்க ஜெயிக்க அது வந்துரும். ஒரு மேட்ச் வின் பண்ணீங்கனாலே பாசிட்டிவ் ரன் ரேட் வந்துடலாம். ஒரு 2 மேட்ச் வின் பண்ணீங்கன்னா +1 ரன் 1க்கு அப்படிங்கிற மாரி அந்த ரன் ரேட் அப்படிங்கிற மாரி போயிரும். ரன் ரேட் ஒரு மேட்டரே கிடையாது. பட் வின் பண்ணணும். அதுதான் மேட்டர். சிஎஸ்கே அத பண்றாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவராலா சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் 50-50 தான் கைஸ். இங்கிருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா, பவுலிங்ல ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த 4 பேஸ் பவுலர்ஸ், 2 ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும். பேட்டிங்ல கொஞ்சம் ஹார்டு ஹிட்டிங் அப்படிங்கிறது ஆடி ஆகணும். மத்த டீம் எல்லாம் 6 ஓவர்ல 80, 90, 100ன்னு அடிச்சிட்டு இருக்கும்போது, சிஎஸ்கே அந்த ஒரு பவர் பிளேல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் ஆடியிருக்காங்க. பட் க்ரூசியல் டைம்ல அடிக்க வேண்டிய டைம்ல வந்துட்டு திணறாங்க. அட்லீஸ்ட் விக்கெட்ட ஹோல்டு பண்ணா கூட மிடில் ஓவர்ஸ்ல அடிக்கணும். அங்கேயும் திணறாங்க. இந்த ஒரு கேம் ஸ்டைல் ஆஃப் கேம மட்டும் மாத்திட்டாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா இந்த சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா சீசன் ஓவர் அப்படிங்கிற மாரி நம்ம ஒத்துக்கலாம். ஸோ எத்தன பேர் நம்புறீங்க? எத்தன பேர் ஹோப்ப விட்டுட்டீங்க? அப்படின்றத எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். சி யூ சூன் கைஸ்.